இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்க ஆளுகளை போட்டு அதுக்கு தனியாக பேக் பண்ணுறதுக்கு ஒருத்தர், அதை வந்து பிசுறு எடுக்கிறதுக்கு இவங்க வெட்டினதுக்கப்புறம் அந்த இருக்கிற நூலெல்லாம் வெட்டுறதுக்கு ஒருத்தர், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது அதுக்குள்ளே. அப்படிங்கும்போது இவங்க ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து இட வாடகை கொடுக்கணும், இபி இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும், இத்தனையும் அவங்க சமாளிக்கணும்ல. உடனே நீங்க காலையில் திருப்பூர் தொழிலதிபர்னு சொல்றீங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க நம்ம பிரியா சிஸ்டர். ரியா, உற்பத்தியில் வேறு வேறு மாதிரி இருக்கும், கடைசியில் வேறொரு முதலாளி இருப்பார், உங்களுக்கு ரெகுலராக ரகம் கொடுப்பார், எனக்கு தெரியும். ஓ அப்படியா ரியா, அதற்குத்தான் மன்னித்து கொள்ளுங்கோ என்று கேட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணா, இதெல்லாம் சும்மா நம்ம பேசிக்கிறது தானேண்ணா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை எல்லாமே அப்படிதாண்ணா. இப்போ ஒரு பொருளே நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சந்தைக்கு வரும்போது எத்தனை கை மாறி வருது தெரியுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள், ஒரு சாதாரண ஒரு சோப் பாக்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஒருத்தங்க, அது 10 பேர் கையை மாறி தான் உங்களுக்கு கடைக்கே வருது. அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இதுதான். அந்த இப்போ இவங்ககிட்ட நம்ம பீஸ் வாங்கி செய்கிறோம், இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வாங்கிட்டு போய் இவங்க கடைகளுக்கு கொடுக்கலாம், இல்லை இவங்க சேல் பண்ணுறவங்களுக்கு அவங்க கொண்டு போய் கடை கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் எல்லாம் கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் தானா. எங்க அம்மா வரேன்னாங்க, அம்மா போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ? 10 ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, காய்ச்சல், திடீர்னு நல்லா தான் இருந்தா திடீர்னு காய்ச்சல். நான் ரொம்ப பெரியாள் எல்லாம் இல்லை அண்ணா, நானும் ஒரு தொழிலாளி தான், ஆனால் சொந்த தொழில் இல்லை. ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த ரப்பர்லனா நம்ம முன்னேறதை காட்டிலும் திருப்பூரில் வந்து வேலை பார்க்கும்போது, திருப்பூரில் ஒரு வேலை எடுத்து செய்யும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம், ப்ராஃபிட்டும் அதிகம். கரெக்டான முறையில் பண்ணால் அங்கே சீக்கிரமாக செட்டில் ஆயிடலாம் திருப்பூரில். அதுதான் உங்களுக்கு எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க அநேகம் பேருமே வந்து ஒரு மாதிரி நல்ல வெல் ஆஃப் தான் இருப்பாங்க. பணமும் அதே மாதிரி தான், கரெக்டாக வாங்கிட்டா பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா போச்சுன்னா அதே மாதிரி தான். அப்படியா சிஸ்டர், இப்போ நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்காங்க சிஸ்டர். பாப்பாவுக்கு ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுருக்கோங்க சிஸ்டர், போன மாதம்தான், டிசம்பர் 28. பாப்பா சவுண்டை கம்மி பண்ணு. ஹாய் ரியா, நான் மேலே வர முடியும். ஆமாம் அப்படியா சிஸ்டர், இப்போ ஆமாம் ரியா தான் மேலே வர முடியும். புரியலையே, பெரியாள் எல்லாம் இல்லையா? நானும் ஒரு தொழிலாளி தான், ஆனால் சொந்த தொழில். இனிய இரவு வணக்கம். நெட்டு முடிஞ்சு. ஆமாம் சிஸ்டர், அவளுக்கு ஆக்சுவலாக 19 நாள் குழந்தையிலேயே நாங்கள் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதோட இதுதான், நல்ல டான்ஸ்லாம் ஆடுவா. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பாட்டெலாம் நல்லா பாடிட்டு தான் இருந்தா. அப்புறம் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி இருந்தது. அப்புறம் தான் பார்த்துட்டு டிசம்பர் 28 குப்புசாமி நாயுடில் தான் ஸ்ட்ரென்ட்டு வச்சு பரவாயில்ல. இப்போ திடீர்னு இன்னைக்கு காலை என்னன்ட்டா முதுகு வலின்ட்டு பார்த்தா நைட்டெலாம் ரொம்ப தூக்கி போட்டுருச்சு. சரி வேண்டான்னு கொஞ்சம் ஒரு 6 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப அலையாமல் கொள்ளாமல். ஹாய் ரியாஜி, இரவு வணக்கம். நெட்டு முடிஞ்சுட்டுது. ஓகே, நானுமே அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நன்றி, நன்றி இவ்வளோ தூரம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண பிரியா சிஸ்டர், செந்தில் அண்ணா, கேஎஸ் அண்ணா, அம்மா குட்டி அம்மா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்களாம் எனக்கு இப்போ தான் தெரியும், ஆனால் இவ்வளோ தூரம் எனக்கு இவ்வளோ வந்து என் லைவுக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சிஸ்டர். கவலைப்படாதீங்க சிஸ்டர், நல்லா ஆயிடுவாங்க. ஆமாம் சிஸ்டர், என்ன ஒன்று மெடிக்ளைம் தான் பண்ண முடியல, அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரபிள் கொடுக்குங்கிறாங்க, ஒன்றும் தெரியல, எப்படி கடவுள் தான். ஓகே சிஸ்டர், பாய், நாளை சந்திப்போம் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், நன்றி சிஸ்டர். குட் நைட் சிஸ்டர். அண்ணா கேஎஸ் அண்ணா, உங்களுக்கும் இரவு வணக்கம். ஹாய் ரியா, காலை சந்திப்போம், நாளை எதிர்பார்க்கிறேன் அப்படின்றாங்க நம்ம அண்ணா. ஓகே, நான் பார்ப்போம். அம்மா இருக்கீங்களா லைவில்? எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. பிரியா சிஸ்டர், துபாய் பிரியா சிஸ்டர், சிசி அண்ணா, மற்ற யாரை விட்டேன்னு தெரில, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இரவு வணக்கம். நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம். முருகா ரொம்ப நன்றி, சந்தோஷம். என் கூட எப்போவுமே நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. நீங்களும் உங்கள் தொழிலும் நல்லா வரணும், பிரியா சிஸ்டர் தொழிலும் நல்லா வரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே பாய், குட் நைட். அப்படியே லைவை முடிச்சுக்கிறேன் நான்.